Hello everyone, welcome to Cars Tamil Infotech. Volkswagen 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு புது செடான் லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அதுதான் Volkswagen Virtus. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். Volkswagen இந்தியாவில் ஒரு நியூ மாடலாக Virtusஸை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இது இந்தியாவுக்கு தாங்க புதுசு. ஆல்ரெடி பிளேசரில் இது 2018 லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு 6th ஜென்ரேஷன் போலோ பேஸ்ட் செடான். 2018 பிரேசிலில் Volkswagen Ventoவை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் Virtus லான்ச் பண்ணாங்க. இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10.25 இன்ச் ஆக்டிவ் இன்ஃபோ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதை ஸ்பீடோமீட்டராக யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்ஃபோடெயின்மெண்ட், நேவிகேஷன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது போக இப்போ டிஃபால்ட்டாக எல்லா லேட்டஸ்ட் கார்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் வித் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ சப்போர்ட், ரிவர்ஸ் கேமரா, மல்டிபர்பஸ் ஸ்டீரிங் வீல், கீலெஸ் என்ட்ரி, ஃபுல் எல்இடி லைட், கார்னரிங் லேம்ப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 4 வீலுக்கும் டிஸ்பிளேக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டர், 4 ஏர்பேக்கும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்டில் இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார்னு சொல்லலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிரேசிலில் 2 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் வருது. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்போ வென்டோவில் யூஸ் பண்ணுற அதே 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். Virtus TDI டீசல் இன்ஜினில் இப்போதைக்கு லான்ச் ஆகாது. ஏன்னா BS6 நார்ம்ஸ்க்கு அப்புறம் Volkswagen அதோட எல்லா மாடல்ஸ்லையும் டீசல் இன்ஜின்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் மேபி ஒரு புது BS6 டீசல் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு Virtus லான்ச் ஆகும்போது டீசல் இன்ஜினோட வராது. Volkswagen Vento இந்தியாவில் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2010 இந்தியாவில் லான்ச் ஆன இது லுக் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஆன Hyundai Verna, Honda Cityலாம் நிறைய ஜென்ரேஷன் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. 2010 Hyundai Verna அண்ட் Honda City பாருங்கள். இப்போ இருக்கிற 2021 Verna அண்ட் City பாருங்கள். 2021 மாடல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபியூச்சர்ஸ், இன்ஜின் அப்கிரேட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனும் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆனால் வென்டோவில் டிசைன் வைஸ் பெரிய அப்கிரேட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2010 வென்டோவையும் 2021 வென்டோவையும் சைட் பை சைட் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. என்னதான் இன்ஜின் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் Volkswagen பண்ணியிருந்தாலும் இன்னும் பழைய அவுடேட்டட் டிசைனில் தான் இந்த வென்டோ இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஸ்டெப் தான் இந்த Volkswagen Virtus லான்ச். இந்தியாவில் இந்த கார் இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. இது இந்தியன் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிடையாது. பிரேசிலில் ஆல்ரெடி இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் காரை இம்போர்ட் பண்ணி அதை தான் இந்தியன் ரோட்டில் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 2022 இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரேசிலில் பண்ண மாதிரியே வென்டோவை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த Virtus லான்ச் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 15 lakhs ப்ராக்கெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த Volkswagen Virtus வென்டோக்கு ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட் கார் நியூஸ், கார் ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கார்ஸ் தமிழ் இன்ஃபோடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.